மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் 12 வரை உள்ள வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இருக்கிறார் அல்ல தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறியோ அவியாத அக்கினியால் சுட்டரிப்பார் என்றார். ஹல்லேலூயா. தலையில சொல்லுவோமாக. இதில் முக்கியமான சில காரியங்கள் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு பாருங்கள், அதுல 12ஆம் வசனத்தில் வாசிப்போமாக. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறியோ அவியாத அக்கினியால் சுட்டரிப்பார் என்று வேத சொல்கிறார். அல்லேலூயா. இங்கு நாம் பார்க்கும்போது 2 காரியங்கள் இருக்கிறது. கோதுமை, மணி. இனி ஒன்று என்னது? பதர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பதரும் மணியும் ஒரே இதில் தான் என்ன செய்கிறது? வருகிறது. அதாவது பூ பூத்து வருகிற சோளம் பார்க்கிறோம், அடுத்தது இன்னுமாக நெல் பார்க்கிறோம், ஆரியம் பார்க்கிறோம். பலதரப்பட்டதான காரியங்கள் நாம் விவசாயத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாரும் பதர் வர வேண்டும் என்று விரும்புவதில்லை. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாம் எப்படி இருக்கணும்? 100 மேனி பலன். ஆமென். ஒரு பதர் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். அல்லேலூயா. ஆனால் அது பதர் ஏற்பட்டு விடுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் 2ஆக பிரிக்கிறார். ஒன்று சேர்ப்பதற்காய், ஒன்று சுட்டரிப்பதற்காய். ஆமென். இது ஒரு கோதுமை மணியையோ அல்லது வேறு ஒன்றையோ சொல்வதல்ல, உலகத்தில் உள்ள சகல ஜனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கடைசி நாட்களில் நடக்கிற நியாய தீர்ப்புக்காக கர்த்தர் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதாவது தூற்றுக்கூடை பாருங்கள், அதனுடைய 10ஆம் வசனம் வாசிப்போமாக. கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எங்க வைக்கப்பட்டிருக்கு? மரங்களின் வேர் அருகே. ஒருவர் வாசிப்போம். இப்பொழுதே பாருங்க, இப்பொழுதே. அதான் அல்லேலூயா. கோடாரியானது எங்க வச்சிருக்கு? மரங்களின் வேர் அருகே. அந்த கோடாரி என்று சொல்லப்படுவது எதை குறிக்கிறது? நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதனை பின்தொடர்வது நியாய தீர்ப்பை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, அதுல 3வது அதிகாரத்துல யோவான் மகன் பிரசங்கிக்கிறார். பாருங்க, 2-3 வசனத்தை வாசிப்போமாக. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணார். அல்லேலூயா. அப்போ நியாய தீர்ப்பை குறித்து இங்கு கீழே சொல்லுகிறார். ஆனா முதல்ல பேச வேண்டியதை பேசிவிட்டார். ஆமென். என்ன பேசுற? மனம் திரும்பு. அல்லேலூயா. அப்போ ஒரு மணி என்றுள்ள நிலையில் கோதுமை மணி, அதாவது மணியாக களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறதான ஒன்றாய் ஒரு நபர் மாற வேண்டும் என்றார். அந்த நபருடைய முதல் தொடக்கமே எப்படி இருக்கணும்? மணியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. 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 களஞ்சியத்தில் பதரை சேர்க்க மாட்டார்கள், மணிகளை மட்டுமே சேர்ப்பார்கள். ஆமென். அல்லேலூயா.
அந்த பதர் எல்லாத்தையும் போட்டு நெருப்பு வைக்கத்தான் செய்யும். சொல்லுகிறது யோவான் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிற முதலாவதாய் மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், ஒரு நபருடைய வாழ்க்கையில் சரியான ஒரு மனம் திரும்புதல் சரியாக இல்லை என்றால், அல்லேலூயா, அவன் சபைக்குள் இருந்தாலும் வரும் நாட்கள் அது யாராய் மாறிவிடும்? பதராய் மாறிவிடும். புரியுதா? இல்லை, நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. Praise the Lord. அதாவது நீ மணியாய் உண்மையான தேவ ராஜ்யமாகிய அந்த களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவதற்குரிய நபராக நீ மாற வேண்டும் என்றால், அல்லேலூயா, உன்னுடைய மனம் திரும்புதல் சரியா இருக்க வேண்டும். சும்மா ஏதோ ஆலயத்துக்கு வந்து போகிறது அல்ல. ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் மனம் திரும்பி இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் உள்ள கனியின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். அதனுடைய 8ஆம் வசனம் வாசிப்போம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆமென். என்ன கனி? உன் மனம் திரும்பி இருந்தால் உன் வாழ்க்கை, செயல்முறைகள், பேச்சு, நடக்கை, தேவன் மேல் பற்றுதல், ஆராதனை முறைகளை வைத்து பார்க்க முடியும். நீ உண்மையாகவே பதரா அல்லது மணியா என்பதை அறிய முடியும். அல்லேலூயா. அதாவது கதிர்கட்டுக்குள் தான் எது இருக்கும்? பதரும் இருக்கும். வேற எது இருக்கும்? மணியும். கதிருக்குள்ளதான் இருக்கும். எதெல்லாம்? மணியும் பதரும் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபைக்குள்ளதான் இருக்கிறது எது? ரெண்டும். எதெல்லாம் இருக்கு? மணியும் பதரும். ஒரு தேவன் நம்மளை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாளில் நீ நிற்பாயா? நியாய தீர்ப்பு நாளில் நீ எங்கே இருப்பாய் என்பதை நீ சிந்திக்க வேண்டும். ஆமென். நீ உன்னை நீ சோதிக்க முடியும். உன்னில் பதருக்குரிய குணங்கள் இருக்கா, இல்ல மணியினுடைய குணங்கள் இருக்கா என்பதை சோதிக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒன்றும் பதரும் அது கதிராக வெளிப்படும் போது வருவதல்ல. நல்லா கவனிக்கணும். எப்ப வருவதல்ல? அப்படி வருவதா? சத்தமா சொல்லுங்க. கதிர் வெளியே வரும்போது எல்லாம் எப்படிதான் வரும்? ஒன்று போலதான் வரும். சபைக்கு வரும்போ, ரட்சிக்கப்படும்போ, ஞானஸ்நானம் எடுக்கும்போ எல்லாம் பார்க்கும் எப்படிதான் இருக்கும்? சரியாதான் இருக்கும் பார்த்தா. அல்லேலூயா. ஆனால் உன்னுடைய மனம் திரும்புதல் சரியா இருந்தால் மட்டுமே தான். ஆமென். அதற்கேற்ற கனி உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். வேதம் சொல்லுகிறது, நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. மரமான வாசிக்கணும் வசனத்தை 7ஆம் அதிகாரம் மத்தேயுல. சீக்கிரமா. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் விட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். நீ சபைக்கு ஒழுங்கா வந்து கொண்டிருக்கலாம். பாஸ்டிக பிள்ளைகளா இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளா இருந்தாலும் சரி, விசுவாசிக்க பிள்ளைகளா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. உன் மனம் திரும்புதல் சரியா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உன் மனம் திரும்புதல் சரியா இல்லை என்றால் உனக்கு காத்திருப்பது அக்கினி கடல் என்பதை மறந்து விடக் கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. சரியாய் உன் வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம். ஆமென். நீ உண்மையாய் மனம் திரும்பி இருக்கிறாயா? கூட்டத்தோடு கையடிக்கிறது அல்ல மனம் திரும்புதல். ஆமென், ஆமென். கூட்டத்தோடு கையடிக்கிறது இல்லையா மனம் திரும்புதல். நான் பரலோகத்து போகணும்னு சொல்றவன் எல்லாம் கை தட்டுறவன் போக மாட்டாங்க. அந்த சோத்திரம் மனம் திரும்புதல் சரியா இருந்தாக வேண்டியது அவசியம்.
ஹalleluya. கைகளை தலையில சொல்லுவோம். சரியாய் மனம் திரும்பி இருந்தால் உனக்காக தேவனுடைய ராஜ்யம் காத்திருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்பும் போது என்ன ஏற்படுகிறது? ஆமென். நீ உண்மையான மணியாய் மாறுவதற்கு ஹalleluya ஹalleluya களஞ்சியமாகிய பரலோகத்தில் சேர்க்கப்படுவதற்கு தகுதி அடைவதற்கு ஹalleluya ஆமென் ஹalleluya. உன்னுடைய மனம் திரும்புதல். இயேசு உனக்காய் சிலுவையில் மரித்தார். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் என் அருமை ஆண்டவர் அடிக்கப்பட்டார். நான் பாவி. ஆமென். இயேசுவின் இரத்தத்தால் என் பாவங்களை கழுவும் ஆண்டவரே, என்னுடைய மகளாய் மாற்றும் என்று சொல்லி யார் மனம் திரும்பி தன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ ஹalleluya, அப்பொழுது ஆமென் ஆமென் இயேசுவின் இரத்தம் அவருடைய பாவங்களை கழுவி சுத்தமாக்குகிறது. ஹalleluya ஹalleluya. அந்த மனம் திரும்புதல் உண்டாகும் போது உனக்குள் என்ன ஏற்படும்? ஆமென் ஆமென் ஆமென். அதுவரை நீ செய்த தவறு, அதுவரை நீ பேசின தவறான வார்த்தை, அதுவரை நீ நடந்து கொண்ட நண்பர்கள், ஐக்கிய வைத்த நண்பர்கள், அதுவரை நீ என்னென்ன காரியங்கள் தகாததாய், அருவருக்கத்தக்கதாய், பாவமாய், பொல்லாததாய், தீயதாய் எதெல்லாம் சிந்தித்து, எதெல்லாம் பேசி, எதெல்லாம் வழியில் நடந்து, யார் யாரெல்லாம் ஐக்கியப்பட்டு நீ வாழ்ந்தாயோ ஹalleluya, மனம் திரும்பும் போது உனக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வந்து விடுகிறது. என்ன வந்து ஒரு சேஞ்ச், முற்றிலும் மாற்றம். ஆமென். நீ ஒருவேளை உன்னுடைய ஊரில் இருந்து வரும்போது நீ ஒரு எல்லாத்தையும் பேசி எப்படியும் வாழ்ந்து எதையும் செய்து எதெல்லாம் ஈடுபட்டு கொண்டு நீ சபைக்குள்ள வந்திருக்கலாம். ஹalleluya. இங்கு வரும்போது கர்த்தரோடு பேசும்போது ஆமென், உன் இருதயத்தில் குற்றப்படும் போது ஆமென், உனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. இங்கிருந்து திரும்பி போகும்போது பழைய பாவ நண்பர்கள், அருவருப்பான நண்பர்கள், தீய செயல் செய்கிற நபரோடு ஐக்கிய வைத்திருக்கிற நபர்களை பார்க்கும் போது உனக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. வாரபரதன் சொல்லி பேரு ஹalleluya. என்ன போகும்போது நல்லா தானே போனோம், நல்லா பேசியது, தோட்ட கை போட்டு நம்ம கூட சேர்ந்து ஏதோ சிகரெட்டை பிடிச்சிட்டுல போனா, இப்ப மூக்குப்பொடி போட்டு போனா, வெத்தலைப்பாக்கு போட்டு போனா, இப்ப வரும்போ இவன் நம்மளை விட்டு ஒதுக்கி போறான. காரணம் என்ன? இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது உனக்குள்ள மாற்றம் வந்தாகும். நாள்பட வருவதல்ல, ஒரே நேரத்தில் உனக்குள்ள வருகிற மாற்றம். அந்த மாற்றம் ஏற்படும் போது அடுத்தது என்னவென்றால் உனக்குள் அப்பதான் உனக்குள் அதாவது நெல் கதிர் உள்ளே இருந்து வெளியே வரும்போது அதற்குள்ள முதல்ல இருப்பது என்ன? பால். என்னது? பால் தானே. கொஞ்சம் முதல்ல தண்ணி மாதிரி இருக்கும். பார்த்துருக்கா இல்லையா? நான் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஆமென். எடுத்து அந்த உள்ள கதிரில் வரும்போது நெல் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ஈரம் தான். அது அப்படியே இருந்திருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? கலர் மாற ஆரம்பிக்க. தண்ணி போல இருந்தது, அந்த தண்ணி பெருக பெருக அடுத்ததுன்னா அது பால் போல கலர் மாறுகிறது. அடுத்து அந்த பால் எதா மாறுகிறது? என்னது? சத்தமா சொல்லுங்க. அரிசி, அரியா. ஆமென். இப்போ இந்த இடையில பல வண்டுகள் என்ன செய்யும்? பறந்துட்டு இருக்கு. எதுக்கு? நல்லதன் மேல் ஊசி போடுவது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் நீ ஏதோ முடிஞ்சு போச்சு நினைக்க கூடாது. ஞானஸ்நானம் எடுத்தவுடன் எல்லாம் ஆகி போச்சு பரலோகத்துக்கு நினைக்க கூடாது. ஹalleluya. நீ உன்னை காத்துக்கொள்வது மிக முக்கியமா இருக்கு. ஹalleluya ஹalleluya. நீ மணியாய் பரலோகமாகிய களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவதற்குரிய உனக்குள் இருக்கிற அந்த பால், அந்த சத்து, ஆமென், அது மணியாய் மாற வேண்டும் என்றால் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதாவது 2வது அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் நினைக்கிற வாசியுங்கள் நீங்கள்.
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் என்னது வேர் கொள்ள வேண்டும். கையை என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வேர். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆழமாய் கொடுக்கிற வேரில் தான் நீ மணியாய் பலம் கொடுக்கிற நபராய் மாற்றப்படுவாய். வழியருகே ஒதுக்கப்பட்டது கை, கற்பாறை நிலத்தில் விழுந்த விதை, முட்கள் இடையே விழுந்த விதை, நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்று சொல்லி 4 விதமான இடத்தில் விழுந்த விதைகளை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்தேனா போனேனான்னு போறவன் வழியருகே விழுந்த விதையை போற. ஆமென். வருஷம் நீ வரலாம், கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுக்காமல், ஆண்டவருக்கு அவன் இருதயத்தை விட்டுக் கொடுக்காமல், மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், பாவத்தை விட்டு விலகி தன்னை காத்துக் கொள்ளாமல், ஆமென், அல்லேலூயா, சபைக்கு மட்டும் வந்துட்டு வெளியே போயிட்டு நீ வாழ்ந்த எல்லா நிலையிலும் எல்லாரோட ஐக்கியம் வச்சு வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், அல்லேலூயா, இந்த வாழ்க்கை வழியருகே விழுந்த விதையை போன்றது என்பதை மறந்து விடக்கூடாது. ஏதோ சொல்லுகிறது, ஆகாயத்து பறவைகள் அதை எடுத்து கொண்டு போய்விட்டது. ஆமென். ஆகாயத்து பறவை எது? சத்துரு. உனக்குள் விழுந்த விதையை சாத்தான் பறித்துக் கொள்ளுகிறார். காரணம் என்ன? இந்த உள்ளான இருதயம் ஆயத்தப்படுத்தப்படவில்லை. உள்ளான இருதயம் ஆயத்தப்படுத்தவில்லை. கடமைக்காய் கேட்டாய். ஆமென், ஆமென், ஆமென். சும்மா வந்து உட்கார்வதல்ல, கேட்கிற வார்த்தை உனக்குள்ள கடந்து வரதை இடம் கொடுக்க வேண்டிய அவசியம். மக்கள் சொல்லுகிறான், ஆண்டவரே என் இருதயத்தை விசாலமாக்கும் என்று சொல்லி கேட்கிறார். ஹல்லேலூயா. என் இருதயத்தை விசாலமாக்கும், ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. இப்படி சத்தியத்தின் பாதையில் வாழ விரும்புகிறேன். உண்மையாய் மனம் திரும்பி இருந்தால் உன்னுடைய இருதயம் தாகம் கொள்ளுகிற ஒரே ஒரு இடம் உண்டு, தேவ சமூகம். ஆமென், 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 ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தது. தேவ சபைக்கு வருவதென்றால் மகிழ்ச்சியாய் உனக்கு இருக்கு. காரணம் என்ன? உனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. நீ மனம் திரும்பி இருக்கிறாய். அல்லேலூயா. மனம் திரும்புதல் சரியா இருந்தால்தான் ஆலயத்துக்கு ஒழுங்கா வர மனசு வரும். மனம் திரும்புதல் சரியா இருந்தால்தான் ஆராதனைக்கு நேரமான மனசு வரும். மனம் திரும்புதல் சரியா இருந்தால்தான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது ஒப்பு கொடுக்கிறவர் இருதயம் வரும். மனம் திரும்புதல் சரியா இல்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாமல் இருப்பாய். தண்ணீரை போட்ட எண்ணெய் போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒட்டாம எத்தனை வசனம் கேட்டாலும் மனம் திரும்புதல் வராது. ஆமென். மாற்றம் வராது. ஹல்லேலூயா. பழையதையே செய்வார், பழையதையே பேசுவார், பழைய வழியிலே நடப்பார், பழைய நண்பர்களோடு ஐக்கியப்படுவார், பழைய காரியங்களை எல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? மனம் திரும்பவில்லை. மனம் திரும்புதலை கேட்டு கை கொடுங்க. அல்லேலூயா. கைகளவே தலையில சத்தம், சத்தத்தை தலையில சத்தம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ இடம் கொடு. ஆமென். அதான் வழி அருகே விழுந்தது. ஆமென். ஆகாயத்து பறவைகள் அதை கொண்டு சொல்லுகிறார். வேறு சொல்லுகிறது, சத்துரு அவைகளை எடுத்துக் கொண்டு போய்விடும். நீ கேட்ட வசனம், ஆமென், வழியருகே விழுந்த விதையை போல உனக்குள் ஒரு மாற்றம் உண்டாகிறதுக்கு நீ இடம் கொடுக்காமல் கர்த்தருடைய வார்த்தை, ஐயோ கர்த்தர் என்னோடு பேசினார், ஆண்டவர் இந்த வார்த்தை நீர் என்னோடு பேசணும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தையை நீ கேட்கும் போது அலட்சியமாய் இருக்கிறாய் என்றாலே சத்துருவின் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். மறந்து விடாதே. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உனக்கு கடந்து வரும்போது உன் இருதயம் வேகுலப்படுகிறதா? ஐயோ இந்த வார்த்தை வாழ வேண்டும் என்று உனக்கு ஒரு ஆசை இருக்கிறதா? நீ மணியாய் மாறுவதற்குரிய ஆயத்தம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நீ கட்டாயம் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட வேண்டியதா? கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார். சிலவதை எண்ண விடுமா?
அதிகம் மண் இல்லாத கற்பாறைகள் என்று சொல்லப்பட்டது. எங்க விழும்? அதிக அதிக மண்ணில் பாறை மேல கொஞ்சம் மண். அல்லேலூயா. அது சொல்லப்படுத பாருங்க, சில பாறையான இடத்துல கொஞ்சம் மண்ணு மேல கிடக்கும். இவ்வளவு 1/2 அடி மண்ணு கிடைக்கும், 4-5 மண்ணு கிடக்கும். அதுக்கு மேல விதைச்சா சரியா இருக்குமா? சொல்லுங்க, முளைக்கும். அல்லேலூயா. என்ன செய்யும்? முளைக்கும். அடியில் என்ன செய்ய முடியும்? முளைச்சு அப்படி நின்றுட்டு வேறு ஆழமாய் போக முடியாதனால அப்படியே அநேக கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிதான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்ளும் உற்சாகம் எடுப்பாங்க. ஏற்றுக்கொள்ளும்ப எப்பவும் ஜெபம், எப்பவும் எல்லா ஆராதனையும் விடாம வருவது. ஒரு ஆராதனையும் விடாம ஓடி ஓடி வரல. சர்ச்சைக்கு ஸ்டடிக்கு வாரது, சனிக்கிழமை வாரது, பிரேயருக்கு வாரது, சும்மா வீட்டுல இருந்தா ஓடி ஓடி வாரது. அப்படியே வேகம் வருதுனாலே நீ கர்த்தருக்குள்ள கரெக்டா இருக்கிறது அர்த்தம். புரிஞ்ச முட்டை கைதுக்கு பாருங்க. நீ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தொடக்கத்துல ஓடி ஓடி வந்தது போன்ற அந்த வாஞ்சை இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறது என்றால் நீங்கள் சரியாக இருக்கிற என்பது அர்த்தம். அன்றிருந்த உற்சாகம் குறைஞ்சிருக்குனாலே யாரு இன்ஜெக்ஷன் போட்டது? சாத்தா ஊசி போடுற. நீ யாரா மாற போற? சொந்தக்காரன் யாரா எதா மாற போற? பகரா மாற போற. எதா மாற போற? நல்ல கவனி. உன்னுடைய ஆட்டத்துக்கு ஒண்ணு கர்த்தருடைய வசனம் நிற்காது. கர்த்தருடைய வசனத்துக்கு நீ நிற்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. உனக்கு இருக்கிற சத்து, அந்த ரட்சிப்பாகிய அந்த சத்தை சத்துக்கு உறிஞ்சு போடாதபடி இருக்க வேண்டும் என்றார். உனக்கு பாதுகாவலை கொடுப்பதை எடுத்தால் தேவனுடைய சபையிலுள்ள சத்தியம். சத்தியத்தை கேட்க கேட்க உனக்கு ஒரு பாதுகாவல் இருக்கிறது. ஹalleluya. எப்படி இந்த விவசாயத்தில் மருந்தடிக்கிறார்களோ அதுபோல சத்திய வசனத்தை உனக்கு மேல மருந்தை அடிக்கும் போது உனக்கு கடந்து வருகிற சத்துரு அழிந்து போய்விடுகிறான், உன்னை விட்டு ஓடி போய்விடுகிறான். அதான் வேதம் சொல்லுகிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்கள்? சொல்லு, புத்தி சொல்லுங்கள். அடுத்தது சத்தமா சொல்லு. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்க. அதனால்தான் ஏன் பிரதர் வரல, ஏன் சிஸ்டர் எங்க போனீங்க, ஒரு வாரம் வரணும்னா சிலவங்களை வீட்டுக்கு ஆள விட வேண்டி இருக்கு. ஒரு வாரம் வரல, ஏன்னா அவங்க அவ்வளவுதான் உறுதி என்பதான் அதுக்கு அர்த்தம். அந்த உறுதி இல்லாத ஆத்ம மக்களை சாத்தா வேற சிலரை ரெடி பண்ணி வச்சிருப்பான். சபையில வந்திருந்தா கர்த்தருடைய வார்த்தை கேட்க மாட்டான். வார்த்தையை கேட்டு ஒப்புக்கொடு ஜெபம் பண்ணாதான் ஆரோக்கியமான விசுவாசியா மாறுவாங்க. உறுதி இல்லாத விசுவாசியா இருக்கும்போது வசனம் உள்ள ஏறாது. ஆனால் எவ்வளவு பிரச்சனை போராட்டம் வந்தாலும் நீ நிற்கிறாயா? உன்னை கர்த்தர் வைத்த இடத்துல நீ தான் தேவ ராஜ்யத்துக்கு தகுதியானவர். அநியாயமா எல்லாம் உன்னை கெடுப்பதற்கல்லவே, அடித்து கொண்டதும் உனக்கு எச்சரிக்கை கொடுப்பது நீ அழிந்து போறதுக்கல்ல, அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக ஒதுக்கப்படுகிறது. சபை என்பது ஏதோ ஒரு சர்க்கஸ் கம்பெனி அல்ல. ஹalleluya. ஒரு பொழுதுபோக்கு அல்ல, பிளேகிரவுண்ட் அல்ல. சபை என்பது நித்திய ராஜ்யத்துக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிற இடம். ஹalleluya. praise the lord. glory Jesus. அப்போ ஆழமாய் அது வேறுபட முடியாததுனால அப்படியே உணர்ந்து போய் விடுகிறது. பலர் கொஞ்ச நாள் வருவாங்க, ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. பரவாயில்ல, வேற போட்டு இருக்கு, இலை தலை முடிஞ்சிச்சு, ஞானசாரம் கொடுத்துடலாம், நான் ஞானசாரம் எடுக்கிற பாஸ்டர் ரொம்ப கரெக்டா இருக்கு, மனதில் போயிட்டு ஆமா 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 ஏசு பாவத்தை கடைசியாக கத்துறாங்க எல்லாம் உண்மையோட பாஸ்டர் பயந்து சரி அப்ப இப்பதான் வசதி தண்ணிக்குள்ள இறக்கி விட்டாங்க. அடுத்த கொஞ்ச நாள் அந்த வேதனை இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிட்டு
உற்சாகம், சபைக்கு வருகிற உற்சாகம் தடுக்கப்படுகிறது, குறைகிறது என்றாலே உன்னை நீ சோதிக்கணும். அல்லேலூயா. சில விதைகள் எங்க கிடக்குதா? முட்களுக்கு இடையில. எங்க? சுத்தமா சொல்லுங்க. அது வளர்ந்துருதான். என்னதுன்னா வளருது. அந்த முள் என்ன செய்யுது? நெருக்குகிறது. ஹல்லேலூயா. முள் என்ன செய்கிறது? நெருக்குகிறது. நெருக்குவதனால் அதை என்ன செய்யவில்லை? பலன் கொடுக்கவில்லை. காரணம், போராட்டங்களுக்குள் அகப்படுகிறார்கள். அல்லேலூயா. போராட்டம் ரெண்டு விதம். ஒரு தேவன் அனுமதிக்கிற போராட்டம், இன்னொன்று நீயா தெரிந்து கொள்கிற போராட்டம். சோதனை ரெண்டு விதம். ஒன்று நீ தெரிந்து கொள்வது, ஒன்று தேவன் அனுமதிப்பது. ஹல்லேலூயா. தேவன் அனுமதிக்கிற போராட்டம், பிரச்சனை, சோதனையின் வழியாய் நீ கடந்து சென்றால் வழியில நீ முறிந்து விட மாட்டாய். நீ பலமான வழியை கடந்து வருவாய். நீயா தெரிந்து கொள்கிறதான போராட்டம், சோதனை வழியை கடந்து சென்றால் பிரச்சனை ஏற்பட்டு கத்தரை விட்டு விலகுவது. தேவன் அனுமதிக்கிற சோதனை உண்டையா, அது உன்னை சுத்தம் பண்ணாய் விளக்கப்படும். நீயா தெரிந்து கொள்ள பிரச்சனை பாத்தியா, அதுல போனாதான் தடுமாற்றம். ஜெபிக்க முடியாது, சர்ச்சுக்கு வர முடியாது. ஐயோ என்ன பண்றது, இது கொஞ்சம் நான் சர்ச்சுக்கு போக நிற்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனா போதும். இந்த எண்ணம் எல்லாம் வருது. காரணமே நீயா போய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஓடி ஓடி வந்த நல்ல தெம்பா இருந்த கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா. வர வர வாரத்துல ஒன்று அன்று அன்று ஒன்றுக்கு இல்லையே, மூன்றுக்கு. அந்த அவ்வளவு வேகம் இருந்து இல்லையா? சனிக்கிழமை தான் ஓடி வருவீங்களா சிஸ்டர்? இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பிசாசு என்னதான் மாத்திட்டு இருக்கிறான்? பதறம் மாத்திட்டு. எங்க பதறம் மாத்தி எங்க ஒன்று தள்ளு இருக்குது? அக்கினி தள்ளு. கவனம். தவிர்க்க முடியாத சூழ்நிலை, ஏதோ முக்கியமான வேலை போயிட்டு, அது வேற விஷயம். அதான் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் வீட்டில் வைத்திருக்கிறார். ஆமென். ஐயவே தன்னே சொல்லுவோம். கர்த்தருக்காக ஓட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாம் கொண்டிருந்த அந்த வைராக்கியம், அந்த உற்சாகத்தை இழந்து விடாதே. இழக்கிற நிலையில் உள்ள பல சூழ்நிலை நேராய் கடந்து வரலாம். அதை இழந்தால் உனக்கு நீ மணியாய் மாறுகிற நிலையை இழந்து விடும். நான் சொல்ல 2 கவனிங்க. நல்ல பாடுறவங்க, பைபிள் படிக்கிறவங்க, உற்சாகமாக இருக்கிறவங்க ஃப்ரெண்டு 2 ரோயில் இருக்கணும். அதை இதுவரை மெயின்டைன் பண்ற சிலர் உண்டு. டைமுக்கு வந்துருவாங்க. இப்போ தேவன் உங்களை ஒரு இடத்துல வச்சுட்டா வச்சிருக்க, ஸ்தோத்திரம். தேவன் உன்னை கவனிப்பான். பார்க்கும் கத்தர் எப்படின்னா, அந்த இடத்துல என் மகளை வைத்த இடத்துல, என் மகனை வைத்த இடத்துல வேறு ஒருவர் வந்து உட்கார்ந்து விடக்கூடாது. யார் கவனிக்கிற? தேவன். உட்கார கூடாது என்று உள்ள உன்னை கர்த்தர் உற்சாகப்படுத்தி கொண்டுருவார். நீ ஸ்லோவாகும்போ கொஞ்சம் ஒரு நாள் கொடுப்பா, அடுத்த நாள் வேற ஆள வச்சு. நாங்கள் சிறு பருவத்திலேயே நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வளர்ந்ததுனால இந்த சபையில் நாங்கள் இப்படி இருந்தது நல்ல ஞாபகம். என்னெல்லாம் தேவன் ஒரு இடத்துல வைத்து அழகு பார்க்கிறான். நான் நினைப்பேன், என்னை கொண்டு முன்னாடி கொண்டு உட்கார வச்சு என் ஆண்டவர் நான் அழகு பார்க்கிறேன். என்னோட திறமை உள்ளவங்க எல்லாம் பின்னாடி இருக்கும் போது எனக்கு முன்பந்தியில் இடம் கொடுத்தாரு. என் அப்பா கொடுத்தது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், சந்தோஷப்பட்டு நாட்கள். ஆனால் அதை அலட்சியமாகவோ அற்பமாய் நினைத்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் கொண்டு வைத்தார், அதனால் நான் சரியா இருக்க வேண்டும். எல்லாமே சண்டே ஸ்கூல்ல சாதாரண வேலை ஊழியமா? ஆமென், ஆமென்.
சண்டே ஸ்கூல் ஊழியம் எல்லாம் மிக மிக மேன்மையான ஊழியம். ஹல்லேலூயா. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு பாரம் இருக்கணும். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. எனக்கு 5 பிள்ளைகள் தந்திருக்கு, பையன்கள் தந்திருக்கு, அல்லது 10 பேரும் தந்திருக்கு. இந்த 10 பேரும் இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள ரட்சிக்கப்படணும். இந்த 10 பேரும் இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள அபிஷேகம் பெற்றுக் கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த பாரம் ஒரு டீச்சருக்குள்ள இருக்கணும் ஐயா. எனக்கு அந்த சமயம் கொடுத்திருக்கிறார் என்றால் எல்லாரும் கர்த்தருக்குள் நடத்தணும், சத்தியத்தில் நடத்தணும், எல்லாரும் ஆவியை நிரம்பி ஆராதிக்கணும், எல்லாரும் தேவனால் கனத்துக்குரிய பாத்திரம் மாறணும் நான் ஆசைப்படுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உற்சாகப்படுத்தி உங்களுக்கு தேவ செய்தியை கொடுக்கிறது. ஆமென் ஆமென். அதே போல ஹல்லேலூயா சொல்லுவோம். அந்த புரிந்து கொண்டோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கிறது உனக்கு தேவன் கொடுத்தது. எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை விட பெரிய பொறுப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ சண்டே ஸ்கூல் நடத்துற என்றாலே அந்த நோட்ஸ்ல புக்கில் கொடுத்திருக்கிறதையும் சீக்கிரமா கொடுத்துட்டு அடுத்தது அவங்களை கர்த்தரோடு உள்ள ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கொண்டு போகும். ஆண்டவர் மேல் அவங்க பிள்ளைகளோட அன்பு அதிகமான நெருங்கத்தக்க நிறைய வார்த்தையை யூஸ் பண்ணணும். பரிசுத்தாவின் நிறைவுக்கு நேராய் பிள்ளைகளுக்கு இறுதியத்தை தூண்டி விடணும். அப்ப சில நேரம் பிள்ளைகள் அப்படியே வாய்ப்பை திறந்துட்டு ஆசையோடு இருக்கும். முட்டி போட உடனே முட்டி போட வச்சிடணும். அதுல வந்து நேரம் காலம் பார்க்கக்கூடாது. முட்டி போடணும். நீ ஜோம் பண்ணக்கூடாது. ஜோம் பண்ண வைக்கணும். நல்ல வாய்த்தர ஜோம் பண்ணணும். இப்படி ஜெபிக்க வச்சு நீ பயிற்று வைத்தன்னு வச்சுக்கியா பரலோகத்துல நீ போ. ஹல்லேலூயா. சண்டே ஸ்கூல் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் அங்க வந்து நிற்க பிரதிபலன் கிடைக்கும் உனக்கு. டீச்சர்ஸ் கையில கத்த கொடுத்த பெரிய வேலை அது. சாதாரண நினைக்கிறதால. ஆமென் ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் மணியா மாறணும். எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஆசை. எனக்கு கற்றுக் கொடுத்த சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாரும் யாரா மாறணும்? மணி பதராய் மாறிவிடக்கூடாது. அந்த ஒரு பாரம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையா உனக்கு கொண்டிருக்கிற ரட்சிப்பு அந்த உள்ளே இருக்கிற என்னது சத்து மணியாய் நீ மாறுவதற்குரிய சத்தம் என்ன இழந்து விடக்கூடாது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விடக்கூடாது. ஆமென். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் என்றால் ஹல்லேலூயா அதிகமாக நீ முழங்கால் படிவிட வேண்டிய அவசியம். அதிகமாக சபைக்கு கடந்து வர வேண்டிய அவசியம். ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபை கூடுதல் விட்டு விடாதீர்கள். நாள் சமயமாக இருக்கிறது. எவ்வளவா அறியீர்கள் அவ்வளவாய் புத்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. காரணம் என்ன? உன்னை ஒரு கலையாக உன்னை உதவாத ஒரு பதராய் மாற்றுவதற்காக சத்துரு எடுக்கிற முயற்சிகள் உண்டு. வேறு பல ஆலோசனை ரோமர்கள் நிருபத்தில் வாசிக்கும் போது 16வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 16 17. சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டு பண்ணுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களை புத்தி சொல்லுகிறேன். கைகளவே தலையில சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு உபதேசத்தின் சத்தியத்தின் ஒரு உறுதிப்பாடு உண்டு. புரியுதா? நீங்க அனுதினம் கேட்கிறீங்க சத்தியத்தை. ஹல்லேலூயா. கேட்டு கர்த்தருக்குள் உங்களுக்குள் ஒரு வைராக்கியம் உண்டாகிற அளவுள்ள சத்தியத்தை நீங்க கேட்கிறீங்களா இல்லையா? கேட்கிறீங்க. இந்த வைராக்கியத்தை நீங்க நின்று கொண்டிருக்கும் போது ஹல்லேலூயா இந்த வைராக்கியமாகிய அந்த உறுதியை இழக்கம் பண்ணுகிற நிலையில் உள்ள வேற போதனை கொடுக்கிறவன் நிறைய இழக்கம். புரியுதா இல்லையா? புரியுதுங்க. அதான் நான் சொல்றேன். அதான் வேதம் சொல்றது. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமா ஆமென் ஆமென் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் அந்த கற்றுக்கொண்ட ஒரு
உறுதி உங்களுக்கு நல்ல கவனி. அல்லேலூயா. கற்றுக்கொண்டவங்க என்ன இருக்கும்? ஒரு உறுதி இருக்கும். அதை அந்த உறுதியை என்ன செய்ய? லகு பண்ண, இழக்க பண்ண. புரியுதா இல்லையா? பரிசுத்தத்தின் ஒரு வைராக்கியம் இருக்கும், ஜபத்தின் ஒரு வைராக்கியம் இருக்கும், சத்தியத்தின் ஒரு ஆழமான தெய்வ பயம் இருக்கும். இதெல்லாம் அந்த உறுதியினுடைய வெளிப்பாடு. அல்லேலூயா. அந்த உறுதியை நின்று எப்படி உங்களை விளக்குகிறது. அப்படி என்றால் இப்படி எல்லாம் இருக்கணுமா? அப்படி எல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, அது செய்து அவங்க கோவிக்க மாட்டார். அப்படி ஒண்ணு கிடையாது. சும்மா அவர் அப்படி இவர் இப்படி அதெல்லாம் அப்படியா? அது பேசுறதே ஒண்ணு வலுவிழக்கப்படுவது. கவனிக்கிறீங்களா இல்லையா? சாத்தான் கண்ணத்து தூக்கத்தை கொண்டு வரானா? கவனி, நல்ல தெளிவா இருக்கு. ஹல்லேலூயா. உன்னுடைய வைராக்கியத்தை இழக்க பண்ணுகிற போதனைகள் ஏராளம் அடைந்து விட்டது. அழக கண்ட இடத்துல எல்லாம் போய் நிக்காத. வேற ஒண்ணு இல்ல, தொலைஞ்சிருவே. பரலோகத்தை இழந்தது இல்ல. சோத்ரு சோத்ரு. அதான் அப்படி விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குவதை குறித்து எச்சரிக்கை. பாக்குறாங்களா? சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? அவன் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, உங்க பேசணும் சிஸ்டர், எனக்கு டைமே இல்லை, வரட்டா? அப்படி எச்சரிக்கை, அப்படி எச்சரிக்கை. ஏன் அவன்கிட்ட ஏன் நம்ம பேசுறது? அல்லேலூயா. என்ன விஷயம் பேசுறது? வேற அவசரம் இருக்கு. கள்ள ஊழியக்காரர்களை எதிர்த்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவங்களை விட்டு நீ என்ன செய்யணுமா? விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லணும். ஆமென். 2 தெசலோனிக்கே 3:6 வாசிக்கும். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது ஒழுங்கற்று. ஆமென், ஆமென். சபைக்கு என்ன கொடுக்கிற? ஒரு உபதேச ஒழுங்கு கொடுக்கிறது. இந்த ஒழுங்கை விட்டு போற சிலர் இருப்பாங்க. அதான் நேரத்தில் ஒரு ஆள் பேசிட்டு, ஒழுங்கை விட்டு தன் சுய விருப்பத்தின்படி. ஏன்னா அநேகருக்கு என்னன்னா வந்தோடனே எனக்கு அந்த இது கொடுக்கணும், நான் அப்படி இருக்கணும். அப்படி வாலிபால் விளையாடுற இடம் இல்ல சபை. சபைக்கெல்லாம் நிறைய ஒழுங்குமுறை கண்டனெல்லாம் ஏறி மிதிக்கிற சபை கிடையாது. அல்லேலூயா. அவர்களை வளர்ச்சிக்கு ஏற்றபடி எப்படி உருவாக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், என்னென்ன பொறுப்பு ஒப்படுங்க அழைக்கப்பட்ட ஊழியர்கள் நல்லா தெரியும். வந்த உடனே மைக்கு, எனக்கு மைக்கு வேணும். என்ன தெரியும்? முதல்ல கீழே உட்கார்ந்து பழகிடாதீங்க. கீழே உட்கார்ந்து பழகாத உனக்கு மைக்க கொடுத்தது, மைக்கு முழுங்கிறது. அடங்கி முதல்ல கீழே உருவாகு. நீ உருவானாக்க அதில் உள்ள பலன் என்ன தெரியும்? ஊழியக்காரன் தெரியும். காலம் பூரா கணத்துல போட்ட கல்ல போல கிடந்து என்ன பண்ற ஒன்ன போட்டு. ஆமென். ஓட்ட கிணத்துல அப்படியே கிடக்கு. ஒரு ஆத்மா கூட குட்டி போடல. ஒரு ஆத்மான கத்தருக்குள்ள வழி கிடத்தல. இன்னும் அதுக்குள்ள பெரிய மற்றது வேணும். சொத்து. ஹல்லேலூயா. ஒழுங்கா உன்னை கத்தர் கொண்டு வைத்த இடத்துல நீ பயன்படு. நீ பயன்படாம மலனா இருக்கிற வரையிலையும் தேவன் உன்னை பயன்படுத்த முடியாது. ஏதாவது அறிவிப்பாங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு வரலாம். அப்படி ஒன்றும் கிடையாது. ரட்சிக்கப்பட்டு ஞானம் சேர்த்த எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கூலித்தை ஒப்படைச்சிருக்கிறார். சபை கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளை தனக்கு வேலை செய்து ஒரு வருமானத்தோடு நீ ஊழியத்தில் ஈடுபடுறியா? நீ பாக்கியவன். இந்த காலத்துல ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி எல்லாம் சாதா காரியம் அல்ல. அப்படிப்பட்ட சட்டத்துக்கு வருதுங்க. சர்ச் அப்ரூவ்ட் இல்ல, சர்ச்சஸ் எல்லாம் பிளாக் பண்ண போறோம். நல்ல கவனிங்க. அல்லேலூயா. அதாவது கிறிஸ்தவை ஈசேவை மையத்திலும் அவன் கிறிஸ்தவனா மாறி இருக்கும். கெஜெட்ல மாறும். பாஸ்டர்ஸ் கெஜெட்ல கிறிஸ்டியன் இல்லைன்னா அவனை பிடிச்சி ஜெயில போட போறான். கெஜெட்ல கிறிஸ்டியனா மாறி இருக்கணும்.
இப்ப நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு வசதி என்னவென்றால் கெஜெட்டுக்கு நீ போக வேண்டாம், நீ முனியப்பன் இருந்துட்டு ஈசேவை மையத்துல கிறிஸ்தவனை மாற்றணும். அது கவர்மெண்ட் சலுகை கிடையாது, கவர்மெண்ட் கொடுக்கறது 2 மாதம் உண்டு. போகுது பரவராஜ்யம் போடவா உனக்கு மையராக்கி கட்டாம நம்ம சமையல் 10-15 பேர் ஈசேவை மையத்தில் மாத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட சட்டத்திட்டம் மாறி வரும்போது தேவனுடைய பிள்ளை கர்த்தர்கள் நிக்கணும்னா அல்லேலூயா. அதாவது பதர் எல்லாம் காத்துல ஓடி போகும், மணி கரெக்ட். நீ மணியாக இருந்தா மட்டும்தான் சிஸ்டர், கவனிக்கிறீங்களா? மணியா இருந்தா மட்டும்தான் நிக்க முடியும். இல்ல வாழ்க்கையில நெருப்பு போக முடியாது. உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாத மூலங்கள் பிடிச்சு போகணும். கர்த்தருடைய எல்லாம் முடிந்த மூலங்கள் பிடிக்கணும். இதோ கோடாரியானது மரங்கள் வேறு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய நல்ல கனி கொடாத மரமெல்லாம் விட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று வேறு சொல்லுகிறார். தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதறியோ ஆவியாத அக்கினியிலே சுட்டெரிப்பார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆமென். இயேசுவின் வருகை நாட்கள் மிகவும் சமீபம். அவர் நீதியாய் நியாயத்திற்கிறவராய் சீக்கிரமாக வெளிப்பட போகிறார். ஆமென். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார் என்று யோவான் சாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டவர் இவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. இயேசு இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களிலும் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகை நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நிலைத்திருங்கள். அதற்கு மாறாய் அதிலிருந்து உங்களை இடர பண்ணுகிற நிலையில் பிரிக்கிற அளவில் உண்டாகிறது எந்த எச்சரிப்பு, எந்த வார்த்தைகளுக்கும் நீங்கள் செவிகொடாமல் எச்சரிக்கையாக இருங்கள். காரணம் என்னவென்றால், இந்த கடைசி நாட்களில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களையும் சத்துரு வஞ்சிப்பதற்காய் தீவிரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் வேறு ஒரு நபர் வடிவில் வரமாட்டார், ஒரு ஊழியக்காரன் வடிவில் தான் கடந்து வருவார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சபையில் கர்த்தர் கொண்டு வைத்திருக்கிற நீ தேவ சபைக்குள் நீ நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். அவர் ஊழியக்காரன் வடிவில் தான் வருவான், ஆசீர்வாதத்தை சொல்லி. அவன் தான் சாத்தான். ஆமென். தேவ பிள்ளைகளை எச்சரிக்கையா இருக்க வேண்டிய கடவுள் நாளாக இருக்கிறது. நாட்கள் அதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சீக்கிரமா வரப்போகிறார். ஒப்பு கொண்டு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து நாங்கள் ஆராதிக்க தேவன் அந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உங்கள் உறுதி உள்ளவர்களாக நிலைநிற்க கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஏராளமான கள்ள ஊழியர்கள், வஞ்சிக்கிற ஆவியினால் பீடிக்கப்பட்ட துன்மார்க்கர்கள் ஏராளமாய் சுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போலித்தனமான ஊழியருடைய வலையில் விழுந்து விடாதபடி ஆமென். தேவ ஜனங்கத்த நாட்ட தோட்டத்தை நிலைத்திருக்கத்தக்கதாக கர்த்த ஜனங்களுக்குள் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு உறுதியான ஒரு நிலையை கட்டளையிடுவீராக. ஒரு வைராக்கியமாக இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கத்த கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு கட்டப்படட்டும், சிறப்படுத்தப்படுவார்களாக, சீர்படுத்தப்படுவார்களாக. ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதித்து அனுப்பும் பெரிய காட்ட செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே